Hi Dama, very good morning. So today we are going to see day 7. The topic is sound. Okay, day 7. The topic is sound, which is in our bridge course model, page number 32. Okay, page number 32. Then what are the subtitles given in this topic means first one is production of sound. Okay, first one is production of sound, then propagation means traveling. Okay, propagation of sound. Then third one is speed of sound. The last one is mechanism of human ear. ஓகே, ஸோ இந்த 4 டாப்பிக்கும் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த டைட்டில்ஸ் எல்லாமே வந்து இந்த சவுண்ட் லெசனில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம தேடக்கூடிய டைமில் ஓவரால் இந்த டாபிக் எல்லாமே உனக்கு கிளியர் ஆகிடும். ஓகே, ஸோ த ஃபஸ்ட் ஒன் இஸ் த டீச்சர் ஆக்டிவிட்டி. மோட்டிவேஷன் பார்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. த டீச்சர் சிங்ஸ் எ சாங் டு த ஸ்டூடெண்ட்ஸ் and ask the following questions. Okay, and ask the following questions. So instead of singing, I am going to show a small video. Okay, okay, so you did so many experiments like this. ஓகே, ஸோ இது நான் வந்து உனக்கு ஒரு வீடியோ காமிச்சு தான் நான் அதை சொல்லணுன்றதில்ல. இந்த மாதிரியான எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வந்து நீயே நிறையா வந்து ட்ரை பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் சவுண்ட் ப்ரொடியூசிங் மெத்தட்ஸ் நீயே க்ரியேட் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ ஒரு டம்ளர் கீழே விழுகக்கூடிய டைம்லேயோ இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாலை வந்து நீ ஹிக் பண்ணக்கூடிய டைம்லேயோ ஒரு பெல்லை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிங் பண்ணக்கூடிய டைமில் நிறையா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வந்து நிறையா டெமோ பண்ணி பார்த்துருப்போம். பட் ஆனால் இந்த மாதிரியான எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்ணக்கூடிய டைமில் இந்த சவுண்டு, இந்த டிஃப்ரெண்ட்டான சவுண்டை வந்து நம்ம ஹியர் பண்ணுறோம் பார்த்தியா. ஸோ இந்த மெத்தட் வந்து இது வந்து எப்படி பாசிபிள், எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு வந்து நமக்கு கேட்குது. இந்த சவுண்டு வந்து பார்த்தோம்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மீடியத்துக்குள்ளே எப்படி வந்து ப்ரொபகேட் ஆகி வருது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான கொஸ்டினாக நமக்கு இருக்குது. ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்னு பாரு. ஃபர்ஸ்ட் ஒன், ஹவு கேன் யூ ஹியர் த சாங் ஐ சிங்? ஓகேயா, எப்படி வந்து பார்த்தோம்னா அந்த சவுண்டு வந்து நம்மளை வந்து ரீச் பண்ணுது. ஹவு கேன் யூ ஹியர் த சாங் ஐ சிங்? தென் வாட் ஹேப்பன்ஸ் பிட்வீன் யூ அண்ட் த சிங்கர்? என்ன நடந்துட்டுருக்கு அந்த சிங்கருக்கும் உனக்கு இடையில வந்து பார்த்தோம்னா என்ன நடந்துட்டுருக்கு? இது வந்து செகண்ட் கொஸ்டினாக இருக்குது. தென் தேர்ட் ஒன், வாட் ஹேப்பன்ஸ் வென் த சவுண்ட் ரீச்சஸ் யுவர் இயர்? இந்த சவுண்டு வந்து நம்மளை ரீச் பண்ணதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குது? இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஸோ அந்த சவுண்டு வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, அந்த சவுண்டுக்கும் மீடியத்துக்கு இடையில என்ன நடந்துட்டுருக்கு, நெக்ஸ்ட்டு அது நம்மளை ரீச் பண்ணதுக்கப்புறமேட்டு லிசனரை வந்து ரீச் பண்ணதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் எல்லாம் தேடக்கூடிய டைமில் ஓவரால் இந்த டாப்பிக்கே வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஓகேயா? ஸோ இப்போ இதுக்காக நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நீ என்ன பண்ணுற அப்படின்னா கொஞ்சம் சைட் பை சைட் ஒர்க் அவுட் பண்ணிப்பார். இது ரிலேட்டடான வீடியோஸும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உனக்கு வீடியோஸ் போட்டுமே அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சரை நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பார்ப்போம். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் வந்து எப்படி இந்த சவுண்டு வந்து கேட்குது. ஓகேயா? ஸோ ஃபஸ்ட் ஒன்னுக்கான ஆன்சர், ஆல் சவுண்ட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை வைப்ரேஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸ். ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து வைப்ரேட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அதால் எதை ப்ரொடியூஸ் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. ஸோ அப்போ சவுண்டு அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த வைப்ரேஷன். ஓகே, அந்த வைப்ரேஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுண்டுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த வைப்ரேஷன்ற இந்த கான்செப்ட் இல்லாமல் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அந்த சவுண்டும் கேட்காமலே போயிருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஆல் சவுண்ட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் பை வைப்ரேஷன் ஆஃப்
substances. ஓகேவா? Okay, next when an object vibrates, it sets the particles of the medium around to vibrate. ஸோ அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வைப்ரேட் ஆகக்கூடிய டைமில் அப்போ அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸை ஃபுல்லுமே என்ன பண்ணுது அப்படின்னா வைப்ரேட் பண்ண வைக்குது. இப்போ ஒரு ஸ்பீக்கர்லேருந்து சவுண்ட் வருது, ஒரு ஒரு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வீட்டில் வந்து ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டைமில் பாட்டு கேட்குறோம், அது வந்து ஸ்பீக்கரை யூஸ் பண்ணி கேட்குறோம் அப்படின்னா அப்போ அந்த ஸ்பீக்கர் வந்து சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ ஸ்பீக்கர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த சவுண்டு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ், என்ன பார்ட்டிகல்ஸ் இருக்கும், இங்கே என்ன மீடியம் இருக்குது, கேஷியஸ் சப்ஸ்டன்ஸ் தான் இருக்குது, ஏர் தான் இருக்குது. ஸோ அப்போ ஏரில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸை ஃபுல்லும் அது என்ன பண்ணுது அப்படின்னா வைப்ரேட் பண்ண வைக்குது. ஓகேயா? ஸோ அப்போ வைப்ரேட் பண்ண வைக்குது. பட் த வைப்ரேட்டிங் பார்ட்டிகல்ஸ் do not travel all the way from the vibrating object to the air. அப்போ எந்த பார்ட்டிக்கல் வைப்ரேட் ஆகுதோ அதே பார்ட்டிக்கல் தான் வந்து நம்மளுடைய ஏரை வந்து ரீச் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஸோ அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிக்கல் வைப்ரேட் ஆகுது, வைப்ரேட் ஆகி அந்த ஃபோர்ஸை அந்த எனர்ஜியை அதுக்கு நியர்பை இருக்கக்கூடிய பார்ட்டிக்கலுக்கு பாஸ் பண்ணுது. அதே மாதிரி அந்த அடுத்த பார்ட்டிக்கலும் வைப்ரேட் ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த பார்ட்டிக்கல் என்ன பண்ணுது அப்படின்னா அதுக்கு நியர்பை இருக்கக்கூடிய பார்ட்டிக்கலுக்கு எனர்ஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ அப்போ இங்கே எனர்ஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மட்டும்தான் ஒவ்வொரு பார்ட்டிக்கலோட ஒர்க்காக இருக்க ஒழிய இந்த இடத்துல அந்த ஏர் பார்ட்டிகல்ஸ் மூவ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதோட பொசிஷனை வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக விட்டுட்டு லாஸ்ட் வரைக்கும் ட்ராவல் பண்ணுது அப்படின்றது கிடையாது. நீ பாசிங் த பால் அந்த கேமில் விளையாண்டுருப்ப. ஸோ அந்த கேமில் வந்து என்ன ஒர்க் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பாலை பாஸ் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட ஒர்க்காக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பார்ட்டிக்கல் அதுகிட்ட இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷனை அந்த எனர்ஜியை அதுக்கு நியர்பை இருக்கக்கூடிய பார்ட்டிக்கலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மட்டும்தான் இதோட வேலையை ஒழிய லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய பார்ட்டிக்கல் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜியை இது கொண்டு போய் கொடுக்கணுன்ற மீனிங் கிடையாது. ஓகேயா? ஸோ இங்கே நீ நோட் பண்ண அப்படின்னா சென்டரில் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. ஓகேயா? ஸோ ஸ்பீக்கரில் இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த சவுண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸை ஃபுல்லுமே என்ன பண்ணுது அப்படின்னா வைப்ரேட் பண்ணி விடுது. ஸோ வைப்ரேட் ஆகக்கூடிய பார்ட்டிகல்ஸ் அதுகிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜி அந்த வைப்ரேஷனை என்ன பண்ணுது அப்படின்னா அதுக்கு அட்ஜசன்ட் பார்ட்டிகளுக்கு ஜஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் பண்ணுதே ஒழிய இங்கே வந்து பார்ட்டிகல் டோட்டலாக வந்து மூவ் ஆகுற மாதிரி இல்லை. ஓகேயா? ஸோ அந்த எனர்ஜியை மட்டும் பாஸ் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ணுது அப்படின்னா அதோட ஒரிஜினல் பிளேஸ் என்னவோ அதே இடத்துக்கே வந்து செட்டில் ஆகிடுது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த வீடியோவில் உனக்கு இது கிளியராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இங்கே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இந்த வேவை நம்ம என்ன நேம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லான்ஜிடியூட்னல் வேவ் அப்படின்றோம். ஓகே? ஸோ இங்கே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இந்த வேவ்க்கு நம்ம என்ன நேம் கொடுக்குறோம் அப்படின்னா லான்ஜிடியூட்னல் வேவ் அப்படின்றோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே நமக்கான ஆக்டிவிட்டியில் செகண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டீச்சிங் த்ரூ டெமான்ஸ்ட்ரேஷன். என்ன மெட்டீரியலை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூனிங் ஃபோர்க் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த டியூனிங் ஃபோர்க் நீ பார்த்துருக்கிறியா என்னன்னு தெரியல. பட் ஆனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கான பிக்சரையும் இப்போ நான் வந்து காமிக்கிறேன், கவனி. ஸோ இந்த டியூனிங் ஃபோர்க்கை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரப்பர் பேடை யூஸ் பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணுறோம். ஓகே? ஸோ ரப்பர் பேடை யூஸ் பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய டைமில் இந்த டியூனிங் ஃபோர்க் வைப்ரேட் ஆகுது. ஸோ அந்த வைப்ரேஷனால் அது என்ன பண்ணுது அப்படின்னா சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அது என்ன மீடியத்தில் இருக்கோ அந்த மீடியத்தில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸை அது வைப்ரேட் பண்ண வைக்கிது. ஓகே? அங்கே வைப்ரேஷன்றது நடக்குது. அந்த வைப்ரேஷனை உனக்கு வந்து விஷுவலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இங்கே ஒரு சின்ன ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை இங்கே கவனி. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தெர்மாக்கோல் பாலை வந்து த்ரெட்டில் கட்டி ஹேங் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டியூனிங் ஃபோர்க்கான ஃப்ரீக்வன்சி ஒவ்வொரு டியூனிங் ஃபோர்க்குக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ அதை தான் இப்போ டினோட் பண்ணாங்க. ஸோ எப்படி சவுண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பாரு.
ஸோ இதை நம்ம மொபைலை கையில் வச்சுருக்கக்கூடிய டைமில் நம்ம மொபைலே வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேட் ஆகுது. ஸோ ஏர் பார்ட்டிகல்ஸ் எப்படி வைப்ரேட் ஆகலாம் அப்படின்றதுக்கான ஒரு மாடல் தான் இப்போ இவங்க கொடுக்கக்கூடிய டெமோ. ஸோ அந்த டியூனிங் ஃபோர்க்குக்கான அந்த ஒரு ஃப்ரீக்வன்சி அதுக்கான வைப்ரேஷனில் அது வைப்ரேட் ஆகக்கூடிய டைமில் அதுக்கு நியர்பை இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எப்படி வைப்ரேட் ஆகும், அந்த ஏர் பார்ட்டிகல்ஸ் எப்படி வைப்ரேட் ஆகும் அப்படின்றதுக்கான டெமோ வந்து தெர்மாகோல் பாலை யூஸ் பண்ணி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ டியூனிங் ஃபோர்க்னா என்ன, அது வந்து எப்படி சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றத நீ வந்து அப்சர்வ் பண்ணியிருப்பேன். த நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டைமில் அந்த டியூனிங் ஃபோர்க் இல்லை அந்த சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த சோர்ஸ், இதனால் அதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பார்ட்டிகல்ஸ் விச் அரவுண்ட் தி சோர்ஸ், இந்த சோர்ஸை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஏர் பார்ட்டிகல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்கும், ஸோ அது எப்படி வைப்ரேட் ஆகிருக்கும் அப்படின்றதுக்கான ஐடியா தான் இப்போ நீ பார்க்கக்கூடிய இந்த பிக்சர். ஸோ அப்போ இந்த டியூனிங் ஃபோர்க் வைப்ரேட் ஆகக்கூடிய டைமில் ஸோ அந்த ஒரு சில இடங்களில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏர் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் க்ரௌடாக இருக்குது. ஸோ இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ ப்ரெஷர் கம்மியாக இருக்கக்கூடிய டைமில் ஏர் பார்ட்டிகல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த டிவியேஷன் இருக்குது, அகெயின் வந்து ஒரு கம்ப்ரெஷன் இருக்குது, அகெயின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகுது. ஸோ அப்போ எந்த இடத்துல ஏர் பார்ட்டிகல்ஸ் வந்து க்ரௌடாக இருக்கும் அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நேம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரெஷன். தென் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய பார்ட்டுக்கு வந்து ரேர்ஃபேக்ஷன், அகெயின் கம்ப்ரெஷன், ரேர்ஃபேக்ஷன். இது கிட்டத்தட்ட ஒரு வேவ் ஃபார்மேஷனில் இருக்கும். ஓகேயா? ஸோ இப்போ இந்த வேவ், ஏன்னா வேவ்ஸில் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நம்ம நோட் பண்ணியிருப்போம். ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ் இருக்குது, பட் ஆனால் அது வந்து லைட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வேவ் வந்து ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ். சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வேவ் வந்து பார்த்திங்கன்னா லாஞ்சிடியூனல் வேவ். Okay, sound is a longitudinal wave. So sound can travel only when there are particles which can be compressed and rarefied. Okay, so அந்த கம்ப்ரெஷனும் ரேர்ஃபேக்ஷனும் இருக்கக்கூடிய அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ கம்ப்ரெஷன்ஸ் ஆர் த ரீஜியன்ஸ் where particles are crowded together. ஓகே, அங்கே பார்ட்டிகல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா க்ரௌடடாக இருக்கும். ரேர்ஃபேக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து லோவாக இருக்கிறதுனால ஹியர் த பார்ட்டிகல்ஸ் ஆர் ஸ்ப்ரெட் அப்பார்ட். ஓகேயா? ஸோ அப்போ லாஞ்சிடியூனல் வேவ்னா எப்படி இருக்கும், அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ரெஷன் அண்டு ரேர்ஃபேக்ஷன். ஓகேயா? Okay, the next one is characteristics of a sound wave. Sound wave க்குன்னு சொல்லி இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் என்னென்ன அப்படின்றத நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ சவுண்ட் வேவ்ஸ்க்கான கேரக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பாரு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆம்ப்ளிடியூட், தென் ஃப்ரீக்வன்சி, டைம் பீரியட், வேவ் லென்த் அண்டு வெலாசிட்டி. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 கேரக்டர்ஸ் சவுண்ட் வேவ் இங்கே கீழே நீ நோட் பண்ணுற. இந்த சவுண்ட் வேவ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான கேரக்டர்ஸ் இருக்குது, ஆம்ப்ளிடியூட், ஃப்ரீக்வன்சி, டைம் பீரியட், வேவ் லென்த் அண்டு வெலாசிட்டி. ஓகே, ஆம்ப்ளிடியூட், இங்கே ஆம்ப்ளிடியூட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே டினோட் பண்ணியிருக்காங்க. இந்த வேவில் வந்து பார்த்தீங்கன்னா vertical வைஸ் அவங்க மெஷர் பண்ணியிருக்காங்க பார்த்தியா. ஸோ இதை வந்து ஆம்ப்ளிடியூட் அப்படின்றாங்க. ஓகே, இந்த ஆம்ப்ளிடியூடை எப்படி இவங்க வந்து கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the maximum displacement of the particles from the particles of the medium from their original undisturbed positions when a wave passes through the medium is called amplitude of the wave. Okay, so இப்போ இங்கே ஸோ இதோட ஒரிஜினல் பாயிண்ட், ஒரிஜினல் பொசிஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அதுக்கான ஒரிஜினல் பொசிஷனாக இருக்குது. இந்த ஒரிஜினல் பொசிஷன்லேருந்து மேக்ஸிமம் எவ்வளவு டிஸ்பிளேஸ் ஆகிருக்கோ இந்த ஹைட்டை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இப்போ ஆம்ப்ளிடியூட்னா என்னென்னு அப்படின்னு உனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஓகே, the next one is frequency.
நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க, ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃப்ரீக்வன்சிக்கான எக்ஸ்ப்ளனேஷன், த நம்பர் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் 1 செகண்ட். ஓகே, ஒரு செகண்டில் எத்தனை வைப்ரேஷன், இது மாதிரி இந்த வேவ்ஸ் மாதிரி எத்தனை வைப்ரேஷனை வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நேம் தான் என்ன அப்படின்னா ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃப்ரீக்வன்சிக்கான யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஸ். ஃப்ரீக்வன்சிக்கு என்ன யூனிட்டு, ஹெட்ஸு. இதை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெச்இசட். ஓகேயா, ஸோ இந்த மாதிரி நம்ம இதை வந்து டினோட் பண்ணியிருப்போம். ஓகே, நார்மலாக நம்மளால் ஹியர் பண்ணக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சி வேல்யூ என்ன? ஸோ ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஃப்ரீக்வன்சி வேல்யூஸ் வந்து இருக்கும். ஸோ நம்மளால் ஹியர் பண்ணக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ஹெட்ஸ் டு 20,000 ஹெட்ஸ். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சியை மட்டும்தான் நம்மளால் ஹியர் பண்ண முடியும். சப்போஸ் இதை விட லோவராகவோ 20,000 விட ஹையராகவோ இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சியை வி கான்ட் ஹியர். ஓகேயா, ஸோ பிலோ 20 ஹெட்ஸில் இருக்குது அப்படின்னா அந்த சவுண்ட் வேவ்ஸுக்கு நம்ம என்ன நேம் பண்ணுறோம் அப்படின்னா இன்ஃப்ராசோனிக். ஓகேயா, பிலோ 20 ஹெட்ஸில் இருந்தது அப்படின்னா நேம் என்ன பண்ணுறோம், இன்ஃப்ராசோனிக். அபவ் 20,000 ஹெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் சவுண்ட். ஓகேயா, ரெண்டு நேமிங் பண்ணியிருக்கிறோம், இன்ஃப்ராசோனிக் அண்டு அல்ட்ராசோனிக். ஓகேயா, ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் பீரியட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்னது, டைம் பீரியட். எங்கே டினோட் பண்ணியிருக்காங்கன்னு பாரு. ஸோ டைம் பீரியடை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. ஓகேயா, ஸோ இந்த வேவோட இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் உள்ள இந்த கேப்பை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா டைம் பீரியட் அப்படின்றோம். இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா the time period to produce one complete vibration is called time period of the wave. One complete vibration. ஒன் கம்ப்ளீட் வைப்ரேஷன் அப்படின்றது எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த வேவோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டுன்னு எடுத்துக்கோ. இந்த பாயிண்டில் இருந்து ஒரு க்ரஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர்ட்டிக்கல்லையே அது வந்து மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோ ரீச் பண்ணுதோ அந்த க்ரஸ்ட்டு. அதே மாதிரி இந்த ட்ரஃப். ஓகேயா, ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸை, இதுதான் ஒன் ஃபுல் வேவ். இந்த ஒன் ஃபுல் வேவை இந்த ஒரு வைப்ரேஷனை டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குதோ அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நேம் தான் டைம் பீரியட். ஓகேயா, ஸோ டைம் பீரியட்னா என்னென்னு உனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ த டைம் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் ஒன் கம்ப்ளீட் வைப்ரேஷன் இஸ் கால்டு டைம் பீரியட் ஆஃப் த வேவ். ஸோ இதை என்ன டேர்மில் வந்து டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா கேபிட்டல் டி. இதுக்கான யூனிட் வந்து செகண்ட். ஏன்னா டைம் அப்படின்னாலே அதுக்கான யூனிட் வந்து நம்ம செகண்டில் தான் டினோட் பண்ணுவோம். ஓகேயா, ஓகே, நெக்ஸ்ட்டு வேவ் லென்த். ஓகேயா, ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா வேவ் லென்த். ஸோ வேவ் லென்த்துக்கான டெஃபனிஷன், த மினிமம் டிஸ்டன்ஸ் இன் விச் எ சவுண்ட் வேவ் ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் இஸ் கால்டு இட்ஸ் வேவ் லென்த். ஸோ அதே மாதிரி தான் லென்த்து, முதல்ல பார்த்தது டைமு, இப்போ நம்ம மெஷர் பண்ண போகிறது லென்த்து. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த வேவுக்கான லென்த் வந்து பாரு, இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் இருந்து இந்த பாயிண்ட் இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வேவ் லென்த் அப்படின்றோம். இந்த வேவ் லென்த் எவ்வளவு லென்த் இருக்கோ அது வந்து இந்த பர்டிகுலர் சவுண்ட் வேவ்க்கான வேவ் லென்த்தாக இருக்கும். ஸோ எல்லா வேவ்ஸும் இதே மாதிரி தான் லென்த் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ ஒரு சிலதில் வந்து பார்த்தீங்கன்னா வேவ் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகேயா, ஸோ ஒரு சிலதில் வந்து பார்த்தீங்கன்னா வேவ் வந்து இப்படியும் வரலாம். ஸோ அப்போ ஒவ்வொரு வேவ்லுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த வேவ் லென்த் டிஃபர் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகேவா, ஓகே. ஸோ வேவ் லென்த்துக்கான சிம்பிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாம்டா. வேவ் லென்த்துக்கான சிம்பிள் என்ன யூஸ் பண்ணுறோம், லாம்டா. இன்வெர்ட்டட் ஒய் மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேவ் லென்த்துக்கான சிம்பிள். ஸோ இதுக்கான யூனிட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டர். ஸோ லென்த்துக்கான நார்மல் யூனிட், எஸ்ஐ யூனிட்டு என்ன அப்படின்னா மீட்டர் தான். ஸோ இங்கே வேவ் லென்த்துக்கான யூனிட்டுமே மீட்டர் தான். தென் லாஸ்ட் ஒன் வந்து வெலாசிட்டி. ஸோ த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த சவுண்ட் வேவ் இன் 1 செகண்ட். ஒரு செகண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுதோ தட் இஸ்
noted as velocity. Okay, so velocity kana unit meter second power minus 1, meter second power minus 1. So till now what are the topics we have discussed அப்படினு பார்த்தோம்னா first one production of sound எப்படி produce ஆகுது அப்படினு பார்த்தோம். Then next one is propagation of sound waves வந்து இந்த மீடியத்துக்குள்ள எப்படி propagate ஆகுது அப்படின்றத பார்த்தோம். இந்த propagationல பார்த்தா அப்படினா மேக்ஸிமம் சவுண்ட் வேவ்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து மீடியம் இருந்தால் மட்டும்தான் பாஸ் ஆகும், மீடியம் இருந்தால் மட்டும்தான் ட்ராவல் பண்ணும். ஸோ இது வந்து சவுண்ட் வேவ்க்கு இந்த மாதிரி. பட் ஆனால் லைட் வேவ்ஸ் அப்படின்னு எடுத்துட்டேன்னா இட் டஸ் நாட் நீட் எனி மீடியம். இதுக்கு மீடியம் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படாது. மீடியமே இல்லாத டைமில் வேக்யூமில் கூட நம்மளுடைய சன் லைட் வந்து ட்ராவல் பண்ணி நம்ம எர்த்தை வந்து அதை ரீச் பண்ணுது பார்த்தியா. ஸோ அப்போ லைட் அப்படின்னு எடுத்துட்டேன்னா இட் டஸ் நாட் ரெக்வயர் எனி மீடியம். ஓகேவா? ஓகே, மீடியம் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா லைட் வேவ்ஸுக்கு தேவையில்லை அப்படின்னு பார்த்தோம். பட் ஆனால் சவுண்ட் வேவுக்கு மீடியம் தேவை அப்படின்ற ஒரு கண்டிஷனை இப்போ நம்ம பார்த்துட்டோம். தென் நெக்ஸ்ட் ஒன், இது ஒவ்வொரு மீடியத்தில் என்ன மாதிரி ஸ்பீடில் வந்து ட்ராவல் பண்ணுது, இதுதான் அடுத்த கொஷினாக இருக்குது. ஸோ இப்போ இங்கே சாலிட், லிக்விட், கேஸ் மூணுலேயுமே வந்து ட்ராவல் பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டோம். கம்பேர் டு லிக்விட் அண்டு கேஸ், ஸோ சாலிடில் வந்து பார்த்தா அப்படின்னா இதோட ஸ்பீடு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஹையாக இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஒன் பாரு, அலுமினியத்துக்கு பாரு. ஸோ த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வேவ் இன் அலுமினியம் இஸ் 6420 மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 1. ஸோ இங்கே ஓவரால் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த டேப்லெட் காலத்திலே வந்து பார்த்தா அப்படின்னா அலுமினியம் ஹேஸ் அந்த மீடியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டோட ஸ்பீடு வந்து எப்படி இருக்கா அப்படின்னா ஹையாக இருக்கும். 6420 மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 1. ஓகே, ஸோ அப்போ இதுக்கு என்ன ரீசனாக இருக்க முடியும்? ஸோ சாலிட் மீடியம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஹியர் த பார்ட்டிகல்ஸ் ஆர் க்ளோஸ்லி பேக்டு, க்ளோஸ்லி பவுண்டட். ஓகே, ஸோ இதுதான் ரீசன். லிக்விட் கேஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும். பட் ஆனால் சாலிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ் எல்லாம் க்ளோஸாக இருக்கிறதுனால இட் கேன் ஈஸிலி ட்ரான்ஸ்ஃபர் தி சவுண்ட் வைப்ரேஷன் ஃப்ரம் ஒன் பார்ட்டிகல் டு அனதர். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருது. ஓகேடாமா, த லாஸ்ட் ஒன் இஸ் மெக்கானிசம் ஆஃப் இயர். ஓகேயா? ஸோ இப்போ இங்கே இந்த இயரில் இருக்கக்கூடிய அவுட்டர் இயருக்கு வந்து நம்ம என்ன நேம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னா அப்படின்றோம். இட் கலெக்ட்ஸ் த சவுண்ட் ஃப்ரம் த சரௌண்டிங்ஸில் இருக்கக்கூடிய சவுண்டை ஃபுல்லும் இது என்ன பண்ணுது அப்படின்னா கலெக்ட் பண்ணுது. தென் இட் பாசஸ் த்ரூ தி ஆடிட்டரி கேனல். ஸோ அந்த கேனல் வழியாக சவுண்டை வந்து பாஸ் பண்ணுது. ஃபைனலி இட் ரீச்சஸ் த ஏர்ட்ரமில் இருக்கக்கூடிய அந்த கம்ப்ரெஷன், அந்த ரேர்ஃபேக்ஷனில் தான் இது என்ன பண்ணுது அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஆடிட்டரி நர்வ்ஸ் வழியாக எங்கே வந்து பாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயினுக்கு வந்து பாஸ் பண்ணுது. ஸோ பிரெயின் வந்து கரெக்டாக அந்த சவுண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கான ரெஸ்பான்ஸ் என்னவோ அது வந்து கொடுக்குது. ஓகேவா? ஸோ இது நார்மல் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியாவை பார்த்துட்டோம். ஸோ இப்போ இங்கே இதுக்கான மெக்கானிசம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத இப்போ பாரு. With the help of the ear, humans have the ability to locate the sources of sound. Apart from being just a receiver of sound, it also plays a major role in maintaining a proper balance and position of the body. So, as per laws of science, sound is actually caused when the air molecules are set into vibration, and one can hear the sound when the ear picks up or feels these vibrations, or sound waves. There are 9 main parts of the ear that include the pinna, the ear canal, the eardrum, the hammer, anvil, stirrup, cochlea, eustachian tube, and the auditory nerve. The pinna, also known as the auricle, is the visible portion of the ear that is extremely seen. This helps in locating sound sources and directs the sound into the ear. This does not play any role in maintaining the balance of sound that is heard. The ear canal is a tube-like pipeline that connects the outside of the ear to the eardrum.
ஓகே ஸோ இப்போ இதில் உள்ள பார்ட் 9 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத இப்போ சொல்லியிருப்பாங்க, நீ அதை கவனிச்சிருப்பேன். ஓகேயா, ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பின்னா, தென் எர் கேனல். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹேமர், அன்வில், காக்லியா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இந்த பார்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மாலஸ்ட் பார்ட், மைனூட் பார்ட். இதோட ஃபங்க்ஷன் அப்படின்றது ஒவ்வொன்றுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? The eardrum is the middle of the ear, which vibrates on receiving sound waves. The hammer, on receiving the vibrations from the eardrum, sends them to the anvil, that in turn passes them to the stirrup. ஸோ நம்ம சரௌண்டிங்ஸில் நம்ம கேட்கக்கூடிய சவுண்டை அது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பின்னா வழியாக ஏர் கேனலை வந்து ரீச் பண்ணுது. அங்கே இருந்துட்டு நெக்ஸ்ட்டு ஹேமர் இருக்குது பார்த்தியா. ஸோ இப்போ இந்த வைப்ரேஷன் இங்கேருந்து கொடுக்கக்கூடிய அந்த கம்ப்ரெஷன், ரேர்ஃபேக்ஷன், அந்த ஹை ப்ரெஷர், லோ ப்ரெஷரில் இருக்கக்கூடிய அந்த சவுண்ட் வேவ்ஸ் உள்ளே போகுது. உள்ளே போயிட்டு அதை என்ன பண்ணுதுன்னு பாரு, அந்த ஹேமரை வந்து பார்த்தீங்கன்னா போய் தட்டுது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் கொடுக்குது. ஸோ ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய டைமில் ஆட்டோமேட்டிக்காக இது வைப்ரேட் ஆகுது. இந்த வைப்ரேஷன்னால் இதோட அட்டாச் ஆகிருக்கக்கூடிய ஏர் ட்ரம்மும் வைப்ரேட் ஆகுது. ஓகேவா, அதை கவனிச்சிட்டே வந்த அப்படின்னா இது கிளியராக இருக்கும் உனக்கு. These are then passed to the inner ear. The inner ear consists of the cochlea and a liquid. The cochlea is a shell-like structure. ஓகே, ஸோ காக்லியாவோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் லுக்ஸ் லைக் ஸ்னெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த காக்லியாவோட ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ அப்போ ஏர்ட்ரம் வைப்ரேட் ஆகி அந்த வைப்ரேஷன், அந்த ப்ரெஷர் வந்து யாருக்கு பாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்லியாவுக்கு பாஸ் ஆகுது. காக்லியாவிலேருந்து ஆடிட்டரி நர்வ்ஸ், ஓகேயா, அந்த ஆடிட்டரி நர்வ்ஸ் வழியாக இது எதை ரீச் பண்ணுது அப்படின்னா பிரெயினை ரீச் பண்ணுது. பிரெயின் என்ன பண்ணுது அப்படின்னா கேட்கக்கூடிய சவுண்டு ரொம்ப ஃபெமிலியர் சவுண்டா, இல்லை வேறு யாரோட சவுண்டா, இல்லை பேர்ட்ஸோட சவுண்டா, அனிமல்ஸோட சவுண்டா, நம்மக்கிட்ட எதுவும் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பாஸ் பண்ணக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும் இப்படின்றதெல்லாம் பிரெயின் வந்து அனலைஸ் பண்ணி இம்மீடியட்டாக என்ன பண்ணுது அப்படின்னா ரெஸ்பான்ஸ் பண்ண வைக்குது. ஓகேயா, ஸோ அப்போ எவ்வளவு இம்பார்ட்டண்ட் ப்ராசஸ் இதில் நடக்குதுன்னு பாரு. ஸோ ஏர் அப்படின்றது ஜஸ்ட்டு ஹியரிங் இதுக்கு மட்டும்தான் கிடையாது. ஸோ நமக்கான அந்த பாடி ஸ்டெபிலிட்டிக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இதில் சின்ன சின்னதாக ஆக்டிவிட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உடனே ஒர்க் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. த டீச்சர் சேஸ் த நேம் ஆஃப் அ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் டு விச் கேட்டகரி இட் பிலாங்ஸ் டு. ஸோ சொல்லக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தபேலாவாக இருக்கலாம், கிட்டார், ஃப்ளூட், இந்த மாதிரியான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு நாங்கள் சொன்னோம் அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எந்த கேட்டகரிக்குள்ளே வருது, அது ஒரு ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டா இல்லை விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டா அப்படின்றத நீ வந்து நோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. தென் குரூப் ஆக்டிவிட்டியுமே கொடுத்துருக்காங்க. அதையும் கூட நீயே கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். டிவைட் த ஸ்டூடெண்ட்ஸ் இன்டு 2 groups, give an iron rod to group 1 students and a string to the group 2 students. Ask a student to talk at one end of the rod. இது நீயே ட்ரை பண்ணியிருப்ப. ஒரு எண்டில் வச்சு நம்ம பேசுகிறோம் இல்லை அந்த சவுண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கோட இன்னொரு எண்டில் அந்த சவுண்டை வந்து ஹியர் பண்ண முடியுதா. ஸோ இது ஈவன் த்ரெட்டை யூஸ் பண்ணி கூட இந்த மாதிரியான சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டை நீ செஞ்சுருப்பேன். ஓகே, அந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டியாக தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோ. ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய எவால்வேஷன் பார்ட்டுக்கு வருவோம். என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாரு. ஃபர்ஸ்ட் ஒன், யூனிட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இஸ் டேஷ். ஃப்ரீக்வன்சியோட யூனிட் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் யூ நோ, ஆன்சர் இஸ் ஹெட்ஸ். ஓகேயா, த நெக்ஸ்ட் ஒன், டேஷ் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் த ப்ரொபகேஷன் ஆஃப் சவுண்டு. என்ன வேணும், என்ன இம்பார்ட்டன்ட், சவுண்டுக்கும் லைட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸாக இதில் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அப்போ என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நீ நோட் பண்ணுற. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், வாட் கைண்ட் ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் அ ஹார்மோனியம். ஸோ ஹார்மோனியம் அப்படின்றது என்ன மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட், ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டா, விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டா, என்ன அப்படின்றத நீ நோட் பண்ணணும். தென் வாட் இஸ் அல்ட்ரா சவுண்டு. ஸோ சவுண்ட் வேவ்ஸில் 2 டிஃப்ரெண்ட்டான வேவ்ஸ் வந்து நம்ம நோட் பண்ணோம். ஒன் இஸ் அல்ட்ரா சவுண்ட், another one is infrasound waves. Okay, so இப்போ ultrasound means என்ன, இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா if the sound waves its a frequency is greater than
20,000 hertz means that is noted as ultrasound. Okay. What is the range of sound frequency audible to human ear? அது ஒரு ரேஞ்ச் வந்து நான் சொன்னேன். இந்த ரேஞ்சில் இருந்தால் மட்டும்தான் we can hear the sound. Suppose if the value is lesser than 20 hertz or greater than 20,000 hertz அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த ரெண்டு கேட்டகரியில் உள்ள சவுண்டையுமே நம்ம எல்லாம் என்ன பண்ண முடியாது அப்படின்னா we can't hear. ஓகேயா. The next one, sound propagation faster in a solid than in air. ஸோ இந்த ஆன்சருமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டான ஆன்சர் என்னன்றதை நீ நோட் பண்ணு. தென் how does the astronauts communicate with each other? ஸோ ஓகே, இங்கே நமக்கு நம்மளுடைய இந்த வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா we have a solid, liquid and gaseous medium. பட் ஆனால் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஸ்பேஸில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி. ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆகலை. ஸோ அப்போ இவங்க என்ன மெத்தடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை யூஸிங் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். ஓகே, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் டஸ் நாட் நீட் எனி மீடியம். இதுக்கு மீடியம் எதுவுமே தேவையில்லை. மீடியமே இல்லாட்டினா கூட ப்ரொபகேட் ஆகக்கூடிய ஒரே வேவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். ஓகேயா. தென் சவுண்டு ப்ரொபகேஷன் இன் த ஃபார்ம் ஆஃப் டேஷ் வேவ்ஸ். என்ன வேவில் இது ட்ராவல் ஆகுது. ஸோ இதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். த நெக்ஸ்ட் ஒன், ஒய் இஸ் த சவுண்டு ப்ரொடியூஸ்டு பை எ மேல் ஹேஸ் அ லோவர் பேச் கம்பேர்ட் டு எ ஃபீமேல். ஏன் மேல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா லோவர் பிச்சில் இருக்க கம்பேர்ட் டு ஃபீமேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கான ஆன்சர் மேலால் எவ்வளவு சவுண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா 85 to 155 ஹெட்ஸ். ஓகேயா. ஸோ மேலால் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சவுண்டு அந்த ஃப்ரீக்வன்சி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 85 to 155. ஆனால் ஃபீமேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 165 to 255 ஹெட்ஸ் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாரு. ஸோ ஃபீமேல் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா 165 ஹெட்ஸ்லேருந்து 255 ஹெட்ஸ் வரைக்கும் அந்த சவுண்டோட ஃப்ரீக்வன்சி வேல்யூ இருக்குது. ஸோ அப்போ இந்த டிஃப்ரென்ஸுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு தர் வோக்கல் கார்ட்ஸ் எலாங்கேட். மேல்கான அந்த வோக்கல் கார்ட்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா எலாங்கேட் ஆகிருக்கு அண்ட் ஆல்சோ திக்கன். அந்த வோக்கல் கார்டு வந்து ரொம்ப திக்காக இருக்கிறதுனால சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹை பிச்சில் அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஓகேயா. ஸோ ஆன்சர் நோட் பண்ணிக்கோ. டியூ டு தர் வோக்கல் கார்ட்ஸ் எலாங்கேட் அண்ட் ஆல்சோ திக்கன். ஓகேயா. த லாஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த காசஸ் ஃபார் ஹியரிங் லாஸ்? ஹியரிங் லாஸ் ஆகிறதுக்கு என்ன ரீசன் கேட்குறாங்க. என்ன ரீசனாக இருக்க முடியும்? டேமேஜ் ஆஃப் ஏர் ட்ரம் வந்து டேமேஜ் ஆனது அப்படின்னா வி கான் ஹியர். ஸோ உள்ளே இருக்கக்கூடிய ஏர் ட்ரம் அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த காதில் வந்து பின்னு இல்லை வேறு ஏதாவது த்ரெட்ஸ் இந்த மாதிரியான திங்ஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஓகேயா. ஓகேடாமா. ஸோ இப்போ வரைக்கும் எவால்வேஷன் பார்ட் வரைக்கும் ஃபுல்லும் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் இதில் நீ நோட் பண்ணு. மறுபடியும் சொல்கிறேன், சைட் பை சைட் ஒர்க் ஷீட்டையும் கம்ப்ளீட் பண்ணு. உனக்கு அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ என்கிட்ட மெசேஜ் மூலமாகவோ இல்லை ஃபோன் பண்ணியோ ஆன்சர்ஸ் என்னன்றதை நீ நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஓகே, தேங்க்யூடாமா.